அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக 13/8/2024 முதல் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. எனவே எதிர்பாராத நன்மை நிச்சயம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் வலுவாக உண்டு. ஏனென்றால் 9ஆம் இடத்தில் புதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது. இதுவரை அவர் வக்ரம் பெற்று சஞ்சரித்த சூழ்நிலையில் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் வாக்கியஸ்தானத்திற்குரிய அற்புதமான பலன்களை விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக புதனின் வக்ரமானது வக்ர நிவர்த்தியானது தெல்ல தெளிவாக உங்களுக்கு வாரி வழங்க போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. மிக பெரிய அளவிலான எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தை தனது சுப பார்வையால் பார்க்கிறாருங்க. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் வித்யாகாரகரின் புதனின் பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வுகளை எழுதுபவர்களுக்கு வெற்றி உண்டு. பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்த வண்ணமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிதாக தொழில் ஆரம்பித்தல், உத்தியோக ரீதியான மாறுதல் என அனைத்துமே நல்ல மாற்றத்திற்கு மிக சிறப்பாக வித்திடுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சுப நிகழ்வுகள் உட்பட பல்வேறு வகையான சிறப்பான நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறையிலும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படாமல் நுணுக்கமாக அத்தனை விதமான நகர்வுகளையும் கவனித்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள் அமைவதால் மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை வித்யாகாரகரான புதனின் வக்ர நிவர்த்தி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வாரி வழங்குகிறது. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் எதிர்பாராமல் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும்.